முகமது வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா நேற்று சென்னையில் காலையில் மரணமடைந்தார். அவருடைய பூத உடலானது சென்னையில் அரசியல் கட்சி தலைவர்கள், நடிகர்கள், திரைப்பட பிரபலங்கள் என அவர்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு நேற்று இரவு அவருடைய சொந்த மாவட்டமான தேனி மாவட்டத்திற்கு அவர் உடலானது இரவு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த உடலானது தற்போது தேனி மாவட்ட எல்லையான காற்றோடு, கொடைக்கானல் ரோட்டு பகுதியில் உள்ள காற்றோடில் உள்ள அவர் பண்ணை தோப்பில் தற்போது அவருடைய உடலானது வருகை தந்துள்ளது. இந்த உடலை காண்பதற்காக அவருடைய உறவினர்கள், முக்கிய பிரபலங்கள் வருகை தர உள்ளனர். 700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அவருடைய உடல் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு இன்று நண்பகல் 3 மணி அளவில் இறுதி சடங்கு, அதாவது முழு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு செய்யப்பட உள்ளது. தற்போது அவருடைய உடலானது அவருடைய பண்ணை வீட்டின் முன்பாக பொதுமக்களின் உறவினர்கள் பார்வைக்காக தற்போது வைக்கப்பட்டுள்ளது. 700க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள், உறவினர்கள் அவருக்கு தற்போது இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தேனி மாவட்டத்தின் சிகரம், அதாவது இயக்குனர் இமயம் கிராம திரைப்படங்களை, கிராம காவியங்களை உலகிற்கு கொண்டு சென்ற பெருமை அவருக்கு உண்டு. 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கி தேனி மாவட்டத்தின் இயக்குனர் இமயம் என்று அவர் பெயர் எடுத்து தற்போது அவருடைய பூத உடலானது தற்போது இங்கு தேனி காற்றோடு பகுதியில் உள்ள பட்டை வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பீர் முகமது, இவருடைய உடலானது எத்தனை மணிக்கு நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது? யாரெல்லாம் வருகை தர உள்ளனர்? இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் பூத உடலானது தற்போது தேனி மாவட்டத்திற்கு வரை தந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மற்றும் உறவினர்களின் இறுதி அஞ்சலியை தொடர்ந்து இன்று நண்பகல் 3 மணியளவில் அவருடைய பண்ணை தோப்பில் உள்ள பண்ணை வீட்டின் அருகாமையில் தற்போது நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. சரியாக நண்பகல் 3 மணியளவில் அரசு மரியாதையுடன், தமிழக அரசின் முழு மரியாதையுடன் அவருடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. இணைப்பில் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பீர் முகமது.